சாந்தி. சங்கம யுகத்தின் புனித ஆன்மீக நிலையில் என்னை ஒரு தூய ஆத்மாவாக உணர்ந்து சிவபாபாவின் அன்பை என் உயிரின் ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு அன்பு என்னுள் நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருப்பதை அனுபவிக்கிறேன். பெரும் ஆன்மீக ஞானம் என் புத்தியை ஒளிமயமாக்கி சிந்தனைகளையும் உணர்வுகளையும் தெய்வீகமாக மாற்றுகிறது. ஒவ்வொரு செயலையும் செய்கையிலும் தாமரை மலர் ஆசனத்தில் வீற்றிருக்கும் ஒரு சகஜமான மற்றும் நிரந்தர யோகியாகிறேன். என்னுள் எந்த சுமையையும் வைத்துக் கொள்ளாமல் லேசான நிலையை அனுபவிக்கிறேன். மனதில் எழும் எண்ணங்களின் சுமையை விடுவித்து அமைதியான சிந்தனைகளை மட்டும் தக்க வைத்துக் கொள்கிறேன். பழைய சம்ஸ்காரங்களின் சுமையை எரித்து புதிய தெய்வீக சம்ஸ்காரங்களை உருவாக்குகிறேன். உலகத்தின் அழியக்கூடிய பொருட்களின் மீது உள்ள கவர்ச்சியை முழுமையாக கைவிட்டு நிலையான ஆனந்தத்தை தேடுகிறேன். லௌகீக சம்பந்தியினரின் மீது உள்ள பற்றுக்களை தாண்டி ஆன்மீக உறவை மட்டும் நிலைநிறுத்துகிறேன். எந்த ஒரு பந்தனங்களிலும் சிக்காமல் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன். இந்த லேசான நிலை என்னை தாமரை ஆசனத்தில் உறுதியாக வைத்திருக்கிறது. என் நினைவில் சிவபாபாவை எப்போதும் வைத்துக்கொண்டு அந்த நினைவின் மூலம் யோக நிலையை நிலைநிறுத்துகிறேன். யோகத்தை ஒரு செயல் என்று புரிந்து அதை வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் செயல்படுத்துகிறேன். எந்த ஒரு அதிசயத்தையும் எதிர்பார்க்காமல் என் செயல்களை முழுமையாக செய்கிறேன். அந்த செயல்கள் தானாகவே அதிசயமாக மாறுகின்றன. எண்ணங்களின் மூலம் சக்தியை உருவாக்கி அந்த சக்தியை சேவைக்கு பயன்படுத்துகிறேன். மனதை கட்டுப்படுத்தி தேவையற்ற எண்ணங்களை அகற்றுகிறேன். புத்தியை தெளிவாக வைத்துக்கொண்டு சரியான தீர்மானங்களை எடுக்கிறேன். ஆத்மாவின் சக்திகளை அனுபவித்து அவை என்னுள் இயல்பாக வெளிப்படுவதை உணர்கிறேன். ஆனந்தத்தில் நிலைநிறுத்தப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் இருக்கிறேன். மகிழ்ச்சியை என் உள்ளத்திலிருந்து பகிர்ந்து மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை வழங்குகிறேன்.
என் வாழ்க்கையில் சுகத்தை அனுபவித்து அதை நிலைநிறுத்துகிறேன். என் ஆத்மாவின் உயர்வை உணர்ந்து தெய்வீக சக்திகளை பயன்படுத்துகிறேன். ஆன்மாவின் ஒளியை பரப்புகிறேன். ஆன்மாவின் உயர்ந்த நிலையை நிலைநிறுத்துகிறேன். வாழ்க்கையில் முழுமையை அடைகிறேன். முழுமையான அமைதியில் நிலை நிற்கிறேன். ஓம் சாந்தி.